தமிழ் விஜயாவோட பொண்ணு கண்டாரோளி முண்டை தமிழ் தேவடியா மவளே கிளம்பி கரூருக்கு வாடின்ட்டேன். என்ன நான் விட்டுருவேன் மறந்துடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு புண்டை. புரியுதா? நான் கொடுத்த வார்த்தைக்கு கொடுத்த சொல்லுக்கு காப்பாற்றுறவனா எப்பயுமே சொன்ன வார்த்தைக்கு தான் எனக்கு நான் கொடுக்குற மரியாதை. புண்டையை மூடிட்டு தமிழ் தேவடியா மவளை தாலி அறுத்துட்டு கிளம்பி திருக்காடுதுறைக்கு பொழைக்கலாம். உங்கள் அப்பனையும் உங்கள் அம்மாளையும் மலரையும் ராணியும் நித்யாவிலையும் சுந்தரியும் எல்லாத்தையும் அழைச்சிட்டு நேராக கரூருக்கு வா. புரியுதா? ஆம்பளை ஒவ்வொருத்தரும் புருஷனெல்லாம் உங்கள் ஊருக்காரன் எவனாச்சும் மீசை வச்ச ஆம்பளை எவனுமே கிடையாதா? எல்லாம் 9 எல்லாமே புடவை தான் கட்டுவாங்களா? சொல்லு. அதனால தான் என் ஃபோனை கட் பண்ணுறது. தீபா வந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்கிறது. தீபா பொம்பளையா? பொம்பளையாக இருந்தால் தான் நான் மதிப்பேன். புரியுதா? அவள் பொம்பளையே கிடையாது. முதல்ல என்றைக்கு வந்து என் மனசை காயப்படுத்தணும், என் வனிதாவில் அடுத்தவளை கல்யாணம் கூட்டி கொடுக்குறோன்னு நினச்சாலுங்களோ கட்டி வைக்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாத்துறது இல்லாமல், எனக்கு துரோகம் பண்ணது இல்லாமல், ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட எந்த நாயும் வந்து பார்க்கவும் இல்லை. எப்படி நீ மட்டும்தான் வந்த. புரியுதா? எனக்கு வந்து உண்மை நீங்கள் மறைச்சி நீங்கள் அவங்க வந்து கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கீங்க. அதாவது தமிழ் என் பொண்டாட்டி அப்படின்னு உண்மையை நீங்கள் எல்லாமே மறைச்சி தான் வனிதாவில் கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லி என்னை கஷ்டப்படுத்தினது. இதில் எவன் சம்மந்தப்பட்டிருக்கான், எவன் சம்மந்தப்படலை, எவன் கிட்ட நீங்கள் வந்து உதவின்னு சொல்லி கேட்டீங்களோ இல்லை அவளுங்களாம் வந்தாளுங்களோ என்ன பிரச்சனையும் என்னை சென்னிமலையிலேருந்து துரத்திட்டு வந்த எவன் உனக்கு நல்லாவே தெரியும். சரியா? என் ஊருக்காரங்களாம் என்னை துரத்திட்டு வந்தாலும் அது எவனை நீ சொன்னாலும் அவள் குடும்பத்தில் உட்காந்து நான் சின்னாட்டை போடுவேன். நான் சந்தோஷமாக இருந்தால் தான் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற நினைப்பே எனக்கு வரும். நான் இப்படி கஷ்டப்பட்டுருக்கேன், வயிற்று வழியாக துடிச்சிட்ருக்கிறேன், ஹாஸ்பிட்டலில் போக முடியாது, ஆள் இல்லாமல் தெரிஞ்சிருந்து கட்டின பொண்டாட்டி தமிழ் நான் உன் கழுத்தில் தாளிக்கிட்டு உனக்கு ஃபுல்லாக கொடுத்தவன்னா. புரியுதா? நானே கூப்பிட்ற புண்டையை மூடிட்டு கிளம்பி கரூருக்கு வாடி பொழைக்கலான்னு சொல்லி நானே கூப்பிட்றேன் திருக்காடுதுறைக்கு. அப்புறம் என்னடி உனக்கு இப்போ பிரச்சனை புண்டை? உங்கள் அம்மாளாக தேவடியா போனே ஏண்டி எந்த கண்டாரோனா அந்த 2 தேவடியா பசங்களை ஏன்னா அவங்க ஆய்க்கு பிறக்கலையா? ஐயோ அவன் விடமாட்டான். புண்டையை மூட்டி அவன் பொண்டாட்டி தமிழையும் வனிதாலையும் நேரில் கூட ஒப்படைக்கிறதா நம்மளுக்கு நல்லது. அவன் நல்லா இருந்தது எல்லோரும் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு உங்களை கொஞ்சம் கூட வண்டியில் மூளையே கிடையாதா? ஏண்டா ஏண்டி தமிழ் உங்கள் அம்மாவோட விஜயா தேவடி உனக்கு மண்டையில் மசாலாவே கிடையாதா? செய்கிற தப்பாலாம் செஞ்சுட்டு நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், மன்னிச்சிருண்ணா மன்னிக்கிறேன். ஏன் பொண்டாட்டி தமிழையும் வனிதாலையும் என் கூட வந்து புடைக்க வைக்கிற வழியப்பார். புரியுதா? நான் ஒன்று சோத்தை விட்டு வேறு அள்ளி திங்கல, சோத்தை விட்டு வேறு எது திங்கல எனக்கு தோணலை. அங்கே இப்படி சும்மா வந்து முன்னாடி வந்து அங்கே நின்றுட்டு இவனு மிரட்டிக்கிட்டு இருக்கிறதால வேலை புண்டையே கிடையாது. புரியுதா? நான் உண்மையான மனசாட்சியோடு நான் எப்பயுமே என் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதைப்படி தான் நான் கேட்பேன், அதைப்படி தான் நடப்பேன். அது தப்பாக இருந்தாலும் சரி சரியாக இருந்தாலும் என் மனசாட்சிக்கு துரோகம் இல்லாமல் நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னமும் என் பொண்டாட்டி தமிழ் புண்டாமலும் தேவடியாமலும் ஃபுல்லாக கொடுத்தவன் நான் கூப்பிட்றேன்னா கிளம்பி நேருக்கு நேராக வந்து இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு புண்டையை மட்டும் என் பொண்டாட்டி தமிழையும் கூட வாழ வச்சுட்டா எல்லாத்துக்கும் சென்னிமலை இருக்க அத்தனை பேர்த்துக்கு எல்லாத்துக்குமே நல்லது. புரியுதா? தேங்காய் குடங்களை பெரியசாமி வச்சு பேசுனது எந்த புண்டாமான வந்து என்கிட்ட பேசினாலும் அந்த வேலை புண்டைக்கு என்கிட்ட பருப்பு புண்டைக்கு ஆகாது. நான் சொன்ன வார்த்தை சொன்ன சொல்லுக்கு தான் எனக்கு எப்பயுமே நான் நிற்கிறவன். என்ன அதாவது உண்மையான பத்தினி கூப்பிட்ருந்த அதாவது எப்படி சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியலையே. அதாவது தமிழ் அவத்த தீபா வந்து பொம்பளையே கிடையாது. சத்தியமெல்லாம் அவ்வளோ பொம்பளையே கிடையாது. பொம்பளையாக இருந்திருந்தாலும் வச்சுக்கவே நேராக வனிதாவே உன்னையே கூட்டிகிட்டு வந்து இதை வந்துட்டோம், இப்போ என்ன பண்ணலாம், உனக்கு எவன் வேணும் சொல்லு அப்படின்னு அவன் கேட்டிருந்தானா தீபா நல்லவன்.
அவளுக்குள்ளேயே எவ்வளோ புண்டாமல் அடுத்தவன் பேச்சை கேட்டுட்டு என்ன வாழப்படக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு ஏண்டி விஜயாவும் அவங்க அம்மாவும் என் சென்னிமலுக்கு மலர் எல்லாரும் உன்னை சப்போர்ட் பண்ணுற ஏண்டி உன் காவண்டா என்ன மயரை பிடிக்கிறவானா அங்கே ஒரு என் தலையில் இருக்க பற்றி தலையில் மடி மயிறு அதை கூட அவனால் பிடுங்க முடியாது. சரியா? தமிழ் அவளுக்கு நான் புள்ள கொடுத்தவ அவளை நான் ஓத்தனால தான் பிள்ளைய பெத்தான். புரியுதா? இதை நான் எங்கே வேணாலும் வந்து நிரூபிப்பேன். நான் விட மாட்டேன்னு சொன்ன சொல்லுக்கு எப்பயும் நிற்கிறவன். ஏண்டி நான் என் சித்தி பேச்சு எப்போ யார் பேச்சுன்னு கேட்கவே மாட்டேன். எவ்வளவுமே என் மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். போலீஸ்காரங்க சொல்கிறாங்க என்னை அப்போ மட்டும் வீட்டை அங்கே துரத்தி விடலான்னு நினச்சி நீங்கள் பண்ண தப்பு. என்னை மருந்து குடிக்க வச்சுட்டு இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாமல் அவஸ்தைப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த பாவமெல்லாம் சத்தியமாக எவன் வந்து எனக்கு வந்து இடைஞ்சலம் கொடுத்தாலும் அவங்களேருந்து எல்லாத்துக்கும் தான் சேரும். புண்டையை மூடிட்டு எனக்கு வேறு பொண்ணை பார்க்குறத கட்டி வைக்கிறது இந்த புண்டை பிரச்சனை விடுத்திட்டு புண்டையை மூடிட்டு வனிதாவும் தமிழ் நேருக்கு நேராக வர சொல்லு, தேன்மொழி வர சொல்லு, 3 பேருக்கு கழுத்துலேயும் நான் தாலி கட்டுறேன். சரியா? என் முன்னாடி தமிழ் தான் நான் முந்தானி அவள் தான் எனக்கு முந்தானி வரைச்சா புண்டாவன் நான் தான் புள்ள கொடுத்தாலும் எங்கே வேணால் நான் வந்து நிரூபிப்பேன். புரியுதா? நான் விட மாட்டேன். தெரிஞ்சிருந்து தமிழ் அங்கே உட்காந்துருக்கிறது வேஸ்ட்டு, சென்னிமலையில் இருக்கிறது வேஸ்ட்டு. புரியுதா? கிளம்பி நேருக்கு நேராக வந்தால் தான் எல்லோரும் குடும்பத்தோடு எல்லா எம்ஜிஆர் அத்தனை பேரும் குடும்பத்தோடு வாழ முடியும். இல்லைன்னா யாருமே குடும்பத்தோடு யாரும் நிம்மதியாக கூட வாழ முடியாது. இவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் பண்ணீங்க. நான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். என்னால் என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாது அப்படின்னு நானும் காட்டுறேன். புரியுதா? எவன் உனக்கு சப்போர்ட் பண்ணுறவனோ எவன் சப்போர்ட் பண்ணுறானுங்க அத்தனை பேர்த்தையும் அத்தனை குடும்பமும் அழிஞ்சு போயிடும். ஒழுங்காக என் பேச்சை கேட்டால் புண்டையை மூடிட்டு என் பொண்டாட்டி தமிழ் தேடி வந்து என் அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு புண்டையை மூடிட்டு தமிழை வந்து என் கூட பிழைக்க வைக்கிற வழியப்பார். புரியுதா? என்னன்னா இவன் இப்படி பேசுகிறானே நீ நினச்சிருக்க. நான் நல்ல ஒரு வார்த்தை கொடுக்குறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிச்சு. உங்கள் அப்பா என்ன சொன்னால் தமிழ் வேறு பொண்ணுக்கு வந்து வாக்கக்கூடிய காப்பாற்றியா? என்ன உங்கள் அப்பா உங்கள் அம்மாவுக்கு தானே படுத்து பார்த்தாளா இல்லை வேறு வழிகளை படுத்து பார்த்தாளா? எனக்கு தெரியலையே. அவங்ககிட்ட சொல்லி உங்கள் அப்பாங்கிட்ட சொல்லி உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லி ஏன் பொண்டாமலை எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்கிறது கேட்டுக்கிறது. என்னை பொறுத்தளவுக்கு நான் கொடுத்த வார்த்தை தான் மரியாதை. நான் காப்பாற்றுவேன். என் பொண்டாட்டி தமிழ் வனிதாள் தேன்மொழி தான். புரியுதா? இங்கே இருக்கிறவங்களாம் என்னை தூக்கி உள்ளே வைக்கன்னு சொல்லி உனக்கு எவன் சொல்லி கொடுத்தானுங்களோ அவனுக்கு தண்டனை நிச்சயமாக கிடைக்கும். நான் கொடுக்கலன்னா அந்த தெய்வமே கொடுத்துருவேன். புரியுதா? ஐயோ வயிறு வலிக்குது. புண்டையை மூடிட்டு ஹாஸ்பிட்டலில் கூட போக முடியாமல் நான் உட்காந்துருக்கிறேன். புண்டையை மூட்டி கிளம்பி தமிழ் கிளம்பி வா வந்து என்னை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் என் உடம்பை குணப்படுத்துகிற வழியை பாரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம். வேறு வீடு பார்க்குறேன். சந்தோஷமாக லைஃப் தொடங்கலாம். புரியுதா? தேனவே நீ தான் கட்டித்தரேன்னு சொன்னேன். என்ன நான் ஒன்றும் சொல்லலை. ஆனால் என்னை பொறுத்தளவு கொடுத்த வார்த்தை எனக்கு முக்கியம். அது நல்லதோ கெட்டதோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் எவ்வளோக்கு நான் கஷ்டப்படணும் அவ்வளோக்கு அவங்களுக்கு என்னை கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நினச்சேங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் போய் சேரும். வேலூர் ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, எஃப்சியாக இருந்தாலும் சரி, உங்கள் ஊர் ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, எனக்கு தேவை கொடுத்த வார்த்தை. சொன்ன வார்த்தை நான் காப்பாற்றணும். கிளம்பி புண்டையை மட்டும் தமிழ் புண்டாமலும் கோய்க்கு உங்கள் அப்பனுக்கு தான் நீ பிறந்த உண்மையாக இருந்தால் தமிழ் புண்டையை மூடிட்டு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு கிளம்பி வா. வனிதாளி ஜெயாளி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வா. உனக்கு உங்கள் அம்மா மந்திரம் வச்சுருந்து என் கூட பேசக்கூடாது பிடிக்கக்கூடாது இந்த தீப கொண்டாடுறவழி மந்திரத்துலேயே வச்சுக்கிட்டு ஊரவை ஏமாத்துற மாதிரி என்னை ஏமாற்றணும்னு நினைக்க வேண்டாம்னு சொல்லிடு. புரியுதா? ஊரை ஏமாத்துற மாதிரி எங்கிட்ட என்னை ஏமாற்ற முடியாது. எனக்கு தேவை நியாயம். நேருக்கு நேராக வர்றையா இல்லை தாலி கட்டுற தமிழ் வந்து எவ்வளோ பிழைக்கிறாளா? ரைட்டு ஓகே பிரச்சனை முடிஞ்சுது. தமிழோ வனிதாலோ தேன்மொழியோ பிரச்சனை முடிஞ்சுது. நான் என் தாலி ஏறிச்சுன்னா பிரச்சனை முடிஞ்சுது. புரியுதா? என் ராணி மலரா மலரு
நீங்கள் தப்பிக்கிறதுக்காக என்னையும் பைத்தியம் முட்டாளே நீங்கள் எந்த அளவுக்கு என் மேலே பழிய போட்டிங்கன்னா அந்தளவுக்கு உங்கள் குடும்பம் தான் அழியும். எப்படி ஒரு நல்லவனை கஷ்டப்படுத்தி பார்க்குறேன்னு உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அத்தனை பாவம் உங்களுக்கு தான் வந்து சேரும். என்ன இப்போயும் நான் சொல்கிறேன், மலரே நீயும் ஒரு புள்ள வச்சுருக்கிற, நித்யாவும் புள்ள வச்சுருக்கிறான், சுந்தரையும் புள்ள வச்சுருக்கிறான். பார்த்துக்கோ. அதெல்லாம் அதை என் வாயில் சொல்லக்கூடாது. அது சொன்னாலே உடனே பழிச்சிடும். பார்த்துக்கோங்க. நான் வாழக்கூடாதுன்னு நினச்சி தடுத்த அத்தனை குடும்பம் அழிஞ்சு போயிடும். என் பொண்டாட்டி வனிதாவும் சரி, தமிழும் சரி, தேன்மொழியும் சரி, புண்டையை மூடிட்டு கிளம்பி நேருக்கு நேராக வர சொல்லி நான் தாலி கட்டுறேன். நான் தான் கேஸ் கொடுத்துட்டேன்ல. எனக்கு உடம்பு குணமாகணும், வந்து என்னை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போ. குணமாகி நான் வர்றேன், ஸ்டேஷனுக்கே வர்றேன், பேசுவோம், அவ்வளோதானே. நான் விட மாட்டேன். சும்மா என்னை கஷ்டப்படுத்துது. உன் பெரியசாமி கவட்டம் வரான், உன் ஊர் கவட்டங்களை சொல்லி கொடுத்தா நீங்கள் இப்படி பண்ணிங்க. அவன் சப்போர்ட்டுக்கு வந்தால் அவன் மிரட்டினா பிடிச்சா வேலு ஸ்டேஷன் போய் கேளு, அங்கே போய் கேளு, எஃப்சிஎஃப் சொல்லி கேளு, அங்கே போய் இங்கே போய் கேளு. இந்த பேச்சு புண்டையே நம்மளுக்கு வேண்டாம். நீ வந்து பொழைக்கிறியா, புண்டையை மூட்டு வந்து உன்னை பொழைக்க வேண்டாம், எனக்கு என் கூட வாழ விடக்கூடாதுன்னு எவ்வளோ சொன்னாலும் அவ்வானே நீ சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். அவன் குடும்பத்தையும் ரெண்டும் அப்படியே கோழி கட்டிக்க ரத்தத்தை குட்டிக்கிற மாதிரி அவன் குடும்பத்தையும் நான் முடிச்சு காட்டுவேன். புரியுதா? நான் இப்போயும் நான் சொல்கிறேன், நல்ல மனுஷனாக இருந்தேன்னு சொல்கிறேன். தமிழை புண்டையை மூடிக்கிட்டு தலையோடு குளிச்சுட்டு கிளம்பி வந்து என் கூட பிழைக்கிற வழியை பாரு. தமிழ் வனிதம் சரியா? குழந்த பிறந்துருச்சு, மயிறு பிறந்துருச்சு, மாசமாக இருக்கிறா, புண்டையாக இருக்கா. அந்த புண்டை பேச்சுக்கு என்கிட்ட இடமும் கிடையாது, வலியும் கிடையாது. புரியுதா? தாலி அறுக்கணும், நான் கட்டணும். புரியுதா? சென்னிமலை டேஷன்லேயே அதான் சொன்னான். நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறவன் தெரிஞ்சிருந்து எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்ருக்காங்க டேஷன்லேயே. அவங்க எனக்கு செஞ்ச பாவத்துக்கு அவங்களே தண்டனை அனுபவிப்பாங்க. புரியுதா? சகனம் கூட அடிக்குது. ஏன் பேச்சை மதிக்காதவங்கள யாருக்கிட்டையும் நான் பேசணும்னு அவசியமே கிடையாது. நான் வராமல் இருக்கிறேன், நான் கோலை பயந்தாங்கோலி அந்த புண்டை பேச்சுக்கே நமக்கு இடமே கிடையாது. நீ வந்து ஒரு அப்பளுக்கு ஒரு ஆகி தானே பிறந்த. தமிழ், தீபாவளி, ஜெயாவும் வனிதாலும் கிளம்பி நேருக்கு வாங்க. சினிமாவில் இருக்க அத்தனை பேர் கூட்டிகிட்டு வா. எங்கள் அண்ணனுக்கு கோபாலு, ராணி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வா, உட்காந்து பேசுவோம். நான் தமிழ் கூட குடும்பம் நடத்துகிறதா? தமிழ் தான் என் கூட குடும்பம் நடத்தி ஏன்னா புள்ள கொடுத்தவன் நான் தான். புரியுதா? அந்த 2 தேவடையா பசங்க வந்தாலும் உங்கள் அம்மானாக்கா அவன் காயி, அவன் தங்கச்சி எவ்வளோ இருந்தாலும் கூதி நேரம் கிழிச்சு விட்ருன்னு சொல்லு. இல்லை, என்கிட்ட வந்து எவனோட பருப்பு புண்டையும் வேகாது. எனக்கு நம்பிக்கைன்னு ஒன்று வந்தால் தான் சந்தோஷங்கிறது எனக்குள்ளே வரும். கொடுத்த வார்த்தையை நான் காப்பாற்றினா தான் எனக்கு எல்லாமே நான் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்னமும் நான் ஜெயிப்பேன். சாகிற வரைக்கும் நான் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். கொடுத்த வார்த்தையை காப்பாற்றிக்கிட்டு தான் இருப்பேன். நான் கொடுத்த வார்த்தை காப்பாற்றக்கூடாது, அவன் அப்படி பண்ணக்கூடாது, வழியை கூட வாழக்கூடாது, பிடிக்கக்கூடாது, அப்படி இப்படின்னு உங்கள் ஊர் கவண்டர் கம்ப தேவடியாக போய் அவனை செருப்பு கழட்டி அடிச்சு போடுன்னு சொல்லு. அவன் மருமகளுக்கு புள்ள கொடுத்துருன்னு சொல்லு. நான் கடிக்கு சரியா? பெரியசாமி மருமகளுக்கு புள்ள கொடுத்துருன்னு சொல்லு. புண்டையை மூடிட்டு வந்து என் பொண்டாட்டி வந்து தமிழையும் வனிதாலையும் தேடி வந்து இந்த பிரச்சனை முடிக்கிற வழியை பார். நான் வாழணும். நான் இப்போ கஷ்டத்தில் இருக்கிறேன். ஹாஸ்பிட்டல் போக முடியாது, ஆள் இல்லாமல் தடுமாறிட்டு இருக்கிறேன். புண்டையை மட்டும் கிளம்பி வாங்கடி. சினிமாவில் இருக்க அத்தனை பேர் தேவடையா மானுங்களே. நான் தான் கரூருக்கு ஐயோ அவன் விடமாட்டேன், தேவையில்லாமல் அவங்ககிட்ட பிரச்சனை வேண்டாம். புண்டையை மட்டும் வனிதாலையும் தமிழையும் ஒழுங்க மொழி பொழைக்க வைக்கிற பாடு என் கூட தேனவே கட்டி வைக்கின்னு சொல்லி எல்லாமே உனக்கு அட்வைஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நீங்கள் தான் உங்கள் மண்டையில் ஏறவே இல்லை. உங்கள் வீட்டில் சாவு விழுந்தால் தான் நீங்கள் நம்புவீங்களா? அது கண்டிப்பாக நடக்கும். புரியுதா? அந்தளவுக்கு நான் ஒன்றும் மோசமான இல்லை. அது நீங்களே தான் உருவாக்கிக்கிறீங்க. எனக்கு தேவை என்ன? எல்லா தெய்வத்து மேலே சத்தியமாக சொல்கிறேன். என் முன்னாடி வனிதாவும் தமிழ், தேன்மொழி வந்தால் தாலி கட்டலாம், குடும்பம் நடத்த போகிறேன். அவ்வளோதான் பிரச்சனை. புரியுதா? நான் நல்லா இருந்தால் தான் அடுத்தவன் நல்லா இருப்பான். அவன் பெரியசாமி கவண்டரில் புண்டாமலன் தேவடியாக போனேன். நான் 60 ரூபா எடுத்துகிட்டு வெட்டி போகிறதுக்கு எனக்கு 10 நிமிஷம் ஆகாது. அவ்வளோ பெரிய ஊரில் கறி வளத்துலேயே 60 ரூபா தூக்கிட்டு போகிற சிங்கம் மாட்டேன் இல்லை பண்ணலாம். எப்போயுமே நான் சிங்கம் தான். தப்பை எங்கே நடந்தாலும் தட்டி கேட்பேன். என்ன இந்த இடத்துக்கு இருக்கிற பக்கத்தில் ஏண்டி நான்லாம் தைரியமாக ஆள் துடிச்சலாம் அதில் எங்கே வேலை போவேன், எவ்வளோ வேலை போய் பப்பில் போய் எவ்வளோ வேலை அறுக்கிற அளவுக்கு திறமையும் என்கிட்ட இருக்குது. விட்டு கொடுக்குற மனசுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா மட்டும்தான் எவ்வளோ இருந்தாலும் விட்டு கொடுத்துட்டு வர முடியும். இப்போயும் நான் சொல்கிறேன், புண்டையை மூடிட்டு தமிழ் புண்டாமல் உன் புண்டையில சுண்ணி விட்டு பல வருஷம் ஆகுது. நான் விட்டனால தான் நீ பிள்ளைய பெற்ற. கிளம்பி புண்டையை மட்டும் கிளம்பி வா.
உங்கள் ஊருக்காரங்க தேவையான ஆளுகளை அத்தனை குழுவுக்கார பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ணுறா. எந்தெந்த புண்டை சப்போர்ட் பண்ணுறாலோ அந்த அத்தனை புண்டையும் வந்து இங்கே கூட்டிகிட்டு வா. சரியா? என்னடா இவன் இப்படி பேசுகிறானே நீ நினச்சிக்கிறேன். மன வருத்தோடு பேசிகிட்டு இருக்கிறேன், மன வேதனைன்னு பேசிகிட்டு இருக்கிறேன். அதுக்கு நான் பேசிகிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு நான் வரமாட்டேன், பிடிக்க மாட்டேன்னா நீ நினைக்காத. புண்டாமலை என் பொண்டாட்டி தமிழ் வந்து என் கூட வந்து பொழைச்சானா எல்லா புண்டாமலுக்கும் நல்லது. புரியுதா? ஒரே பதில் ஒரே சொல்லலாம். நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவேன். என் பொண்டாட்டி தமிழ். சரியா? புள்ள கொடுத்தவன் நானே கூப்பிட்றேன். கிளம்பி கரூருக்கு வாடி திருக்காடு வரைக்கும் பொழைக்கலாம்.